போதும் பாப்பலாம். ஏதோ குறையுதே. என்ன ஆட்டி பாக்குற? இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன் முகுந்த மறுபடியும் உள்ள போற? பில்டப்ல ஜெட்டி போட மறந்துட்டு இது போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயா. எங்க எங்க பாம்பு எங்க? இங்கயா? சரி அவசரப்படாதீங்க. பாஸ் பாம்பு இங்க இல்ல பாஸ், மேல. அப்புறம் என்ன இங்க கும்பலா நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாஸ். சரி வாங்க வாங்க வாங்க. டேய், பாம்பை பிடிக்க பரபரப்பா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ கடை திறப்பி விடாம மாதிரி கையில கேமரா வச்சு ஏன்டா நிக்கிறீங்க? பாஸ் நீங்க பாம்பு பிடிக்கிறத படம் முடிச்சு டிஸ்கவரி சேனலுக்கு வித்தா நிறைய காசு கிடைக்கும் பாஸ். டிஸ்கவரி சேனல்ல காசா? டேய் கேமரா அப்படியே கால்ல இருந்து வச்சு நல்லா அப்படியே பில்டப்பா வாடா. அப்படி வச்சுக்கோ. அந்த பாம்பு ரொம்ப கொடூரமான விஷயம் உள்ளதா இருக்கலாம், ரொம்ப நீளமாவும் இருக்கலாம். ஆனா அதை பிடிக்க என் கையில எந்த ஆயுதமும் இல்ல. நான் ஒண்ணு தான் நம்பி இருக்கேன். இதோ இந்த கீரி தலையனை அந்த பாம்பு கிட்ட தலையை கீரிப்புல மாதிரி காமிச்சு அதை பயமுறுத்தலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் கேமரா திருப்புங்க. இதோ இருக்காரு, இவர்தான் நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. இவர் Dress தான் சில்ற பையன் மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சின்சியரான பாத்தீங்கல்ல, பாம்பு பிடிக்க ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு. வா 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 மேல வா. ஏய் நீ வரதுக்குள்ள ஆரியா போயிரு போல இருக்கு. என்ன அது? ஏய் அவனா அபிஷேக் வச்சனா க்ளோஸ் அப்லாம் வைக்காத, போதும் அந்த மூஞ்சிக்கு. இப்போ பாம்பு பிடிக்க போலாம் வாங்க. கமா லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் திருப்பி கேமரா. கமா இதா செக்ரட்டரியோட பொண்ணு ஸ்னேகா. இதுக்கு நமக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் போயிட்டு இருக்குது. வாட் இஸ் திஸ் அனி? நீங்க பாம்பு பிடிக்க தானே போறீங்க? சோ மில்க் அண்ட் எக். பாம்பு நான் ஜிம்முக்கா போகுது முட்டையும் பாலையும் கொடுக்கறதுக்கு. எனியா தேங்க்ஸ். நீ என் கூட இருந்தா போதும். பாம்பு நான் எதை வேணாலும் பிடிப்பேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. டேய் 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 என் பொண்ணை கூட்டிட்டு எங்கடா போற? பாம்பு பிடிக்க. பாம்பு பிடிக்கலாம் என் பொண்ணை அனுப்ப முடியாது. வேற எதை பிடிக்க அனுப்புவ? டேய் நீ போடி உள்ள. ஆமா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியே, ஃபயர் இன்ஜின் வந்துட்டா. வேற யாராவது ஃபோன் பண்ணாதான் வரும். அப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? டா எதுக்கு? 6 அப்பளம் சாப்பிட்டாலே அஜீர்ண ஆகாம அபார்ட்மெண்ட் சுத்தி ரன்னிங் ஓடிட்டு இருப்ப. முழு பீஸா சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? போயா. அவன் வந்து அவுட் பண்ணால, அது வரைக்கும் வெட்டி குப்பையில போட்டுரு. இப்ப டைட் க்ளோஸ் அப் வச்சுக்கோ, கதவு உடைக்க போறேன். பாஸ் இப்படி கதவு உடைச்சு சாதாரணமா போய் பாம்பு பிடிச்சா டிஸ்கவரி சேனல் வாங்க மாட்டாங்க பாஸ். என்னடா சொல்ற? ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஏறி கீறி தொங்கி கிங்கி அதுக்கப்புறம் பாம்பு பிடிச்சா தான் வாங்குவாங்க. பில்டப் சாட்டா? ஆமா பாஸ். சரி அது இப்ப என்ன பண்றது? வாங்க வேற வழியா போவோம். பாப்பா பாப்பா சீக்கிரம் பாப்பா, கதவு உடைச்சாவது உள்ள போய் ராதாவை காப்பாத்துப்பா. ஐயோ பூட்டாத கதவையா எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருந்தே. நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நம்பி தலையா. ஐயே பாபா. என்ன டாடி? இல்லம்மா காலு கடியில ஏதோ ஊற மாதிரி இருந்துச்சு அதான். கப்பு தாங்க முடியல, கக்கூசு பைப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கப்பு தாங்கிக்கிட்டு மேல இருக்க அந்த உயிரை காப்பாத்தி ஆகணும். அதானே நம்ம கடமை. கம் ஆன் லெட்ஸ் கோ. சே பொண்ணு அடக்க உறக்கமா இருந்துக்கோ. ஐயோ பிட்டு பட ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கானே. ஏய் போதுமாடா உனக்கு பில்டப்பு? எங்க பாம்பு எங்க? ஏய் ஹாய் வசந்த். ஹாய் முகுந்த், நீ என்ன பண்றீங்க? நான் பாம்பு பிடிக்க வந்தேன். நீ? நான் பொண்ணு பிடிக்க வந்தா பிடிச்சிட்டேன், நீ பாம்பை பிடி. இட்ஸ் ஓகே, தெரிஞ்ச விஷயம் தானே. பை தி வை பாம்பு எங்க? இதோ கீழே பாரு. இங்க சரி உனக்கு ஆபீஸ்ல லீவ் சொல்லிடுறேன் மச்சான். பாஸ் லொகேஷனுக்கே வந்துட்டீங்களா? என்ன பாஸ் குளிச்சீங்களா? டேய் பயத்துல மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குதுடா. தைரியமா தலைய புடிங்க பாஸ். புடிங்க. பாம்போட மூஞ்சி உனக்கு தெரியுதா? இல்ல பாஸ். அதான் கொஞ்சம் இப்படி வா, பாம்போட மூஞ்ச க்ளோஸ் அப்ல எடுத்துக்க. வா அப்படியே குனி, நல்லா தெரியுது பாரு. எடு பாஸ் பாம்பு பேஸ் பயங்கரமா இருக்கு பாஸ். உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டு. எதுக்கு பாஸ் போட்டோ எடுக்குறீங்க? இந்த ப்ரோகிராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏரியால ஸ்டாப் போட்டுருக்கேன். அழுக்கு பண்ணினோம் கிழிஞ்சு போன லுங்கியும் கட்டின்னு திண்ணையில படுத்துட்டு இருப்பான். கஸ்டமர் ஃபோன் பண்ணி லோன் டீடைல கரெக்ட் பண்ணுனா உன் ஃபுல் டீடைல ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லிட்டு இருக்க. ஃபோன் வச்சுட்டு வேலையை பார். ஓசி ஃபோன்ல லவ். எஸ் this is Rajkumar. Nice to meet you. I'm working in MNC company at Chennai. I'm here to apply a loan, sir. My monthly salary is 37K. I have individual bungalows at Areburam and so many two-wheelers, three-wheelers. This is enough for my loan, sir. இதெல்லாம் கீழே டீகால் நின்னு பிராக்டிஸ் தான பண்ணிட்டு வந்த. உங்களா லோன் கிடையாது. கெட் அவுட். Sir. I'm very decent. Yeah. ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் எப்படி இருக்காரு? I'm very decent இருக்காரு. இவர் நம்மகிட்ட லோன் வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட இப்போ திருப்பி கேட்க போறேன். எப்படி பேசுறான்னு பாரு. சார் நான் முகுந்த் பேசுறேன். அந்த லோன் எப்போ திருப்பி? அடிக்கடி இப்படி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத.
கிருஷ்ணாவை விட்டு கொளுத்திடுவேன். சார் சாரி சார் சாரி சார் கேட்க மாட்டேன் சார். உன்ன மாதிரி தான் ரொம்ப டீசெண்டா நாக்கில் தேன் சொட்ட சொட்ட இங்கிலீஷ் பேசினே வந்து கேட்டாரு. திருப்பி கேட்டா கழுவி கழுவி ஊத்துறான். அப்புறம் உனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் கொடுத்தவங்களா தேடுவாங்க, போய் கைட்டி கொடுத்துரு போ போ. சார் ஃபைனலி ஐ அம் ஆஸ்கிங் யூ ஆர் கிவிங் லோன் ஆர் நாட்? கேட்கறது லோனு, அது சட்டையை பிடிச்ச வரை கேட்கறியா? பெரிய மிஸ்கின்னு கண்ணாடி போட்டு தான் பேசுவாரு. 3D படத்துல திருப்பி கொடுக்காம தந்த கண்ணாடி தானே, அடிச்சா மண்டை உடஞ்சிரும் போட. நெல்லுங்க தம்பி, இவன் என்ன லோன் சாங்ஷன் பண்றது? நான் உங்க லோனை சாங்ஷன் பண்றேன். யாருக்கு லோன் தரணும் தரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆளை பார்த்து இடம் போட்டுருவேன். நீ ஆளை பார்த்து இடம் போடு, இல்ல உங்க ஆயாவை குறைச்சு ஜட போடு, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இவன் நம்ம ஆளுங்களை லோன் கொடுத்தா சத்தியமா திருப்பி கட்ட மாட்டானுங்க. பண்ணையாரே எல்லீரோட்ட ஓகே பண்ணிட்டாரு, நீ யாரா தடுக்கிறது? ஐயோ தம்பி, உதாரணத்தை அப்படியே உருண்டை பிடிச்சு வாயில விட்டுறாரு. நான் லோனை கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன் சார். தம்பி பின்னாடி நல்லா காட்டுறாரு. லோனை திருப்பி கொடுத்துருவேன்னு பாடி லாங்குவேஜ்ல சொல்றேன். தம்பி நீங்க கவலையே படாதீங்க. சேலரி சர்டிபிகேட், போட்டோ ஐடி, வீட்டு ப்ரூஃப் இதெல்லாம் கொண்டாந்து கொடுங்க. லோன் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்துறேன். சார் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணுமா சார்? பரவாயில்ல, இந்த லேப்டாப்ல ஒரு மெயில் தட்டி விடுங்க. அதான் கேக்குறதுல குறா. லேப்டாப்ல டாப் அப் பண்ணல. ஏண்டா செல்போன் தான டாப் அப் பண்ணுவாங்க, என்ன புது மாடல் நீ வாங்க. டாப் அப்லாம் பண்ணுமா? சொல்லுங்க சார். டேய் வேணாம் சார். குறா, என்ன திருடிவா போறோம். என்ன டீசன்ட் ஃபேமிலி பிஸ்கட் சாப்பிடுறா. புறா புறா, இவனுக்கு மட்டும் நீ லோன் கொடுத்திருந்த கடைசியா. ஆமா, ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இங்க வர்க் பண்றாங்களா? இல்ல சும்மா கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். என்னோட பர்சனல் லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஒன் மினிட் மேடம். ஹலோ திலீப், அவங்களை எங்க அனுப்புங்க. எஸ் சார். மேடம் ஏஎம் உங்களை வர சொல்றாரு. ஓகே, தேங்க் யூ. யா வெல்கம். பாடி. ரொம்ப ரக்கெட்டா இருக்கா, நீ பாத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏ, ஒரு பட்டனை கழட்டி விட்டா எந்த ஆம்பளையா இருந்தாலும் கவுந்துருவான். பாடி. கம். உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க. பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. He asked me to meet you. இவங்க யாரு? என்னோட ஃப்ரெண்ட். பாவங்க, இவ்வளவு அழகா படைச்ச ஆண்டவன் அவங்களுக்கு இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே. என்ன குறை? அவங்களுக்கு கண்ணு தெரியாதுல? No no, she is not blind. சாரிங்க, நீங்க வரும்போதே அவங்க கையை பிடிச்சிட்டு கண்ணாடிலாம் போட்டு வந்தீங்களா, பிளைண்டுன்னு நினைச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. லோன் எப்போ சாங்ஷன் ஆகும்? ஒரு சாட்சி கையெழுத்து தேவைப்படுது. உங்க ஃப்ரெண்டை வேணா போட சொல்லுங்களேன். She is not having an account here. It's in the Malapur branch. பரவாயில்லைங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்க இன்கம் டீடைல்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்துருங்க. Okay. வாசு, இவங்களை அனுப்புறேன், கொஞ்சம் பாத்துக்கோ. உங்க டீடைல்ஸ்லாம் அந்த டேபிள்ல இருக்கு, நீங்க போய் சைன் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி உங்க டீடைல்ஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன். உங்க டீடைல்ஸ்லாம் கொடுக்குறீங்களா? பேரு ஊமையா? பிரியா. அப்பா பேரு நாராயணன். அட்ரஸ் 17 அனுசியா ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம், சென்னை. கரெக்டான்னு பாருங்க. So papers எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியா? அப்போ 10-15 நாள்ல லோன் சாங்ஷன் ஆயிரும். கவலைப்படாதீங்க, உட்காருங்க. மறுபடியும் சொல்றேன், டியூல ஏதாவது பிரச்சனை, கட்ட முடியலனா இவங்கள தான் பிடிப்போம். ஓகேவா? இது உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார். ம். பாடி. Thank you sir. பாத்தியா, ஒரு பட்டனை கட்டி விட்டதும் எவ்வளவு சீக்கிரம் வேலை ஆயிடுச்சுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள ஏசி வேலை செய்யலையா? ஏ வேலை செய்தே. இல்ல அவங்க பட்டனை கட்டி விட்டு சுத்துறாங்களா, அதான் கேட்டேன். Stupid. என்ன டவுட் கேட்டா? இப்ப சூப்பரா வரைய போறாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. மாமி, போர்டு அங்க இருக்கு, போங்க போங்க. என்னடா மச்சான் விளையாட்டு இது? பூனைக்கு வால் வரைகிறது, பாத்து. கோழிக்கு கொண்டை வைக்கிறதுன்னு. கொஞ்சம் எல்லாத்துக்கும் காரணம் தோறுகிறான் பாரு, இந்த நல்லி எலும்பு தான். இவனை தட்டி சூப்பு வச்சா இந்த அப்பார்ட்மெண்ட் அமைதியாயிடும். எங்க கூட விளையாட வரேன்னு சொன்னீங்கல்ல,
உங்க அக்கா கூட இருக்கும்போது நான் கேட்டேன். இப்ப வர தோ இந்த நேரு மாமா கூட்டினு போ, உங்க கூட விளையாடுவாரு. வாங்க அங்கிள் வாங்க இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னையா கொத்துடுற? பால் வரையிறது யாரு? ஏய், சீ, நிறுத்துங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்ல ஐயப்ப சாமி பூஜை போட்டு சரணம் சொல்ல கூப்பிட்டா ஒரு சைடு வாங்கினும் வரல. இங்க வந்து மாமிக்கு சரணம் போடுறானுங்க. சரலாம் மாமி பாருங்க. டேய், மாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? மாமி வரைகிற லட்சணத்தை பாரு, வாழை வயித்துல வரைகிறாங்க. அது பார்க்க வாழை மாதிரி இல்ல, சரியான ஏய் ஏய் ஏய், அவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும்போது இந்த மாதிரி கஷ்டமான போட்டி வைக்க தான் செய்வாங்க. அப்படின்னா பெரிய பரிசு உலக கோப்பையை கொடுக்குறியா? இல்லையே, இந்த பாரு. எங்கேயோ ட்ரெயின் பாத்ரூம் வந்து திருடி எடுத்துட்டு வந்திருக்காயா? யோ, மாமி வால் வரைஞ்சி இதை ஜெயிச்சா இதை எடுத்துட்டு மாமி எங்கேயா போவாங்க? இது ஒரு கேம், இது ஒரு பரிசு. ஏச்சி, மியா குட்டி கொஞ்சம் லூசா கட்டுடா. லூசா கட்டினா கண்ணு தெரியுமே. ரூல் இஸ் ரூல். வாடி வாடி. ரெடி அங்கிள். மாமி காய போட்ட எல்லா பாவம் எவனா சுட்டுன்னு போயிட்டானா? எல்லாரும் கோணி கட்டுன்னு வராங்க. ஏய் அபிஷ்டு, இது சாக்கு ரேஸ்டா. டேய், கிழிஞ்சு போன அழுக்கோணி, இந்த அபார்ட்மெண்ட் விட்டு போக மாட்டியா? கேமுக்கு நான் தான்ப்பா கோணி ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். இது ஐபிஎல் மேட்ச். இவர் பீர் கம்பெனி ஓனர் ஸ்பான்சர் பண்ணிட்டு பெவிலியன்ல உட்கார்ந்து பாக்குறாரு. 8 விட்ட சைக்கிள் ஓடுது. எதுக்குடா இங்க வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணிருக்கற? ரெடியா? கோணியை திட்டினா சாணிக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்க தான். ஓ, ரெடி, இது ரெடி. கண்டுபிடிப்பா? டேய், ஈத்திர எச்சகாலிங்களா, நைட்ல உட்கார்ந்து சார்ட்ல இதான் நல்லா வரைஞ்சிருந்தீங்களா? செக் பண்ணி வாங்க. இந்த கேமோட அருமை நின்னு பார்த்தா தெரியாது, குனிஞ்சு பாரு அப்பதான் தெரியும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத டெய்லி நடத்த கூடாதா? போனி நீ ஸ்பான்சர் பண்றியா? ஹே, ஹாய், என்ன லோன் கேட்டு அபார்ட்மெண்ட்டே வந்துட்டியா? மாமி எங்க? பைக்கை நிறுத்திட்டு வரேனா? வசந்த் எங்க? அவனா நேர் மாமா மாதிரி பின்னாடி குழந்தைங்கள சேர்த்து வச்சு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கான். அவனை விட எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். யோ, நீ செக்ரட்டரி தானேயா? ஜோடி ஜோடியா உட்கார வச்சுட்டு ஏரியா சேரிச்சான்னு கத்திட்டு இருக்கிற. டேய், இது ஸ்லோ பைக் ரேஸ்ரா. ஜோடி ஜோடியா உட்கார வச்சுக்கிட்டு மெல்ல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு அதோ எண்டில் ஒரு கோடு இருக்கு பாரு, அங்க கடைசியா அவன் வந்து சேர்றானோ அவனுக்கு இந்த மாதிரி 2 தட்டு பரிசாக கொடுக்கப்படும். ஒன்னு கழுவுறதுக்கு ஜெக்கு தர, இல்லனா திங்கிறதுக்கு தட்டு தர. இதை தவிர வேற பரிசு ஒன்று வாங்க தெரியாதா? இவ்வளவு வாய்க்கிழிய பேசுறல்ல, இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உன்னால வின் பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ்டர் தொடப்பு குச்சி, நாங்கெல்லாம் பிரேக் அடிச்சா அடிச்ச இடத்துல அசையாம 1/2 மணி நேரம் நிப்போம். அந்த 2 தட்டி என் பேர்ல எடுத்து வை. இப்போ என் ஸ்லோ நீ பாப்ப. ஐயோ, ஒருவேளை இவன் வின் பண்ணி தட்டு போயிருமோ? டேய், போங்க, போய் வேற எங்கன்னா கட்டி பிடிச்சி உட்காந்துங்க. போங்க. தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன கோரிக்கை. என்ன? 2 தட்டுல ஒரு தட்டு எனக்கு வேணும். அப்ப அந்த பைக்கை திரும்பி பின்னாடி வா. அதெல்லாம் என்னால முடியாது. எப்படி நீ தான் ஜெயிக்க போற? என் பொண்ணை பின்னாடி உட்கார வச்சு ஒரு தட்டை எனக்கு கொடுத்துடணும். ஏத்து. வாமா வாமா வாமா. ஏறி ஏறி. போட்டோ ஒன்று கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதான். ஒரு தட்டுக்காக பொண்ணு அமுச்சு வைக்கிறியே, நீ உலகமாக அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. எதுக்கு மாமான்ற? ஏதாவது உள்கொத்து இருக்குமோ? எவ்வளவு ஸ்பீடா போனாலும் பிரேக் அடிச்சு அசராம எஸ், நிக்கலாமே. ஸ்டாண்ட் போட்டுருக்கும் போது. பாய் டாடி. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இது ஸ்லோ ரேஸ் தானே, அவன் என்ன விருட்டுன்னு போயிட்டான். யோ, அந்த கோட்டாண்ட போய் அவன் பிரேக் அடிச்சு நிறுத்தினான்னு வை, அப்படியே ஸ்டெடியா நிப்பான். கிழிச்சான். இன்னும் 1/2 மணி நேரத்துல அவன் ஆந்திரா பாரியே தாண்டிடுவான். நாளைக்கு வரானோ நாளைக்கு வரானோ. அப்ப என் பொண்ணுக்கு அதுக்கு இல்ல, இந்த மாதிரி மறுபடியும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டா தூக்கி எறிஞ்சிருவேன். குட் மார்னிங் சார். ஆ என்ன மச்சான் இருந்தாலும் அந்த திட்டு திட்டுறாரு, நீ தலை குனிஞ்சு நிக்கிற, அவ்வளோ மரியாதையா? அவன் சரியான ஸ்ப்ரே வாயம்பா. தாம்பரத்தில் திட்டினானா 200 வரைக்கும் எச்ச தெரியும். எதிர நிற்கிற என் மூஞ்ச யோசிச்சு பாரு. அதான் குனிஞ்சு கவர் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னடா ஆச்சு? அதை ஏன் மச்சான் கேட்குற? சார் சார், இங்கே பக்ரி சுருதி இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப் எங்கே சார் இருக்கு? லுக் அப். இது இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பா? டேய், எழுந்துடுறா எழுந்துடுறா. இது உன் கார்டு தானே? ஆமா. லோன் வாங்கும்போது என்னடா சொன்னேன்? வேர்ல்டு டூர் போகிறேன், மியூசிக் ரீ ரெக்கார்டிங்க்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கணும், ரகுமனோட சேர்ந்து சிம்போனி வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாகு வாசிக்கிற மூலத்தில் வாங்கி வச்சிருக்கிற. எனக்கு ஆசைதான். எங்க அப்பா சாகும்போது சொன்னான், மகனே ஏஆர் ரஹ்மான், ஆரி ஜெயராஜ்லாம் கூப்பிடுவாங்க, தயவுசெய்து போயிடாத, நம்ம குலத்தொழில கண்டினியூ பண்ணு. அதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், கோவில் கட்டுறது குலத்தொழில், அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டேய் டர்னக்கு, பேங்குக்கு 3 மாசம் டியூ பாக்கிடா, மரியாதை இந்த மாசம் டியூ கட்டு. சார் 2 மாசமா தொழில் டல்லு. நீங்களே பாத்தீங்களே, என் கடையில் நானே ஆடிக்கிட்டு இருக்கேன். வேணா உங்க ஏரியாவில் 4 பாடி வந்தா சொல்லுங்க, வந்து வாசிக்கிறேன். டியூவை நீங்க வாங்கிக்கோங்க.
உனக்கு பணத்தையும் கொடுத்து போனத்தையும் ராஸ்கல் பண்ணி பயல டேய் யார் மேல கை வைக்கிற பேமானிய புடிச்ச மேல கை வைக்கிற மூஞ்ச பாரு உடனே பால் வைக்கிடு காஸ்மாலா யாரை நினைச்ச நான் பாத்துக்கறேன் மாவனே ஒழுங்கா கூட போய் சேர மாட்டாச்சு எல்லாம் ஒரு ஆளு வந்துட்டேன் ஏய் யாரா இந்த கிழிஞ்ச மோளம் இந்த கிரி கிரிக்குது மை ஸ்வீட் டார்லிங் காஞ்சி போன பகோடா மாதிரி இருக்கு இது உனக்கு ஸ்வீட்டா இருந்துட்டு போட்டோம் சார் 1 மாசம் டிவால் கொடுங்க சார் நான் கிளம்புறேன் சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார் சுடுகாடே ஜிலோன் இருக்குது 3 சீட் ஆடுறதுக்கும் கக்கூஸ் போறதுக்கு தான் பயன்படுது வேணா வாங்க போய் பார்க்கலாம் எது கக்கூசு போறதையா உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதை மட்டும் தான்டா பார்க்கல அதையும் கூண்டு போய் காமிச்சிருங்கடா போடா பரதேசி பைசா வாங்கிட்டு பேசுற பேச்சு என்னடா இந்தியா பாகிஸ்தான் மேட்சா எல்லாரும் கத்தின்னு ஓடுறாங்க 3 நாள் அவர் கிளவி இஸ்திரி கிடந்து சார் நீங்க வந்த ராசி புடுங்க டேய் இன்னமும் ஆயாகடா தான் ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அறிவு கட்டவன் பகிரி இது கல்யாண சாவு சும்மா தைடா புடலா இருக்கணும் டான்ஸ் ஆட ஆள் கூட்டு வந்துருவேல டான்ஸா தோ டேய் என்ன காட்ற சு அட்வான்ஸ் கொடுத்து போய் பின்னாடியே வரோம் கரெக்டா வந்தா வரேன் டேய் சாவு கூத்தாட அந்த ஆள்கிட்ட என்ன கோத்து விடுற நீ வேணும்ல வா நிறுத்து உள்ளூர் ஆட்டக்காரன் அறிவு சொல்ல வெளியூர்ல இருந்து வந்த நீ அண்ணன் என்னடா அர்த்தம் பெரிய ஏகான் நான் ரிக்கி மார்ட்டின் இது கலிபோர்னியா ஸ்டேஜ் பிரச்சனை பண்ண வந்திருக்காரு ஏய் பகிரே இது நல்லா இல்ல சொல்லிட்டேன் ஏய் வெளியூர் ஆட்டக்காரனை உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாண்டா நம்மளுக்கு மரியாதை ஆமா இவர் கரகாட்டக்காரன் படத்துல வர சண்முக சுந்தரம் இவர் வாகை சந்திரசேகர் நான் கனகா பஞ்சாயத்து பண்றாங்க எச்சி அடிச்சு காசை வாங்க எப்படா மச்சான் இப்படிலாம் முகுந்த் நீங்க கலெக்ஷன் பண்ண வேண்டிய அடுத்த கஸ்டமர் காசிமேடு காஞ்சனா செம ஏரியா மச்சி என்ஜாய் பண்ணு டேய் ஏதோ கரீனா கபூர் பார்க்க போற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வான்ற காசிமேட்ரா காஞ்சனாவா எந்த சந்தில கெஞ்சா வித்துன்னு இருக்காளோ